ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தன்னை நிரபராதி, தன்னை குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்க கோரி விடுதலை செய்ய கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ந்த வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. இன்றைக்கு உறுதியாக அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை மறுநாள் வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன சார் நடந்தது? அமலாக்கத்துறை ஒரு தனிநபருக்கு சலுகை கொடுக்கக்கூடாது, சாமியானருக்கு என்ன சலுகையோ என்ன சட்டமோ அந்த சட்ட பிரகாரம் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையில் வாதங்கள் வச்சாங்க. இந்த சைடு அபிஷேக் சிங் மனுவி, அதுக்கப்புறம் அந்த சைடு அரசு வழக்கறிஞர்கள்லாம் ஆஜரானாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் தரப்புலையோ இல்லை இந்திய கூட்டணி தரப்புலையோ இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஆதரவாடு நிலையில் இருந்த அந்த வழக்கறிஞர்கள்லாம் என்னென்னா, டெல்லி முதலமைச்சராக இருக்கார், பிரச்சாரத்துக்கு இன்னும் நாள் பற்றாக்குறை இருக்குது, நீங்கள் உடனே தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அது தீர்ப்பு என்பது எவ்வளோ சீக்கிரமாக இருக்கோ அவ்வளோ அவருக்கு ஒரு கடமை ஆற்ற வேண்டியது இருக்குது, முதலமைச்சராக செயல்பட வேண்டியது இருக்குது, கூடவே பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்குன்ற மாதிரி கோரிக்கை வைத்தாங்க. 2 வாதங்களும் கேட்டாங்க. அமலாக்கத்துறை தொடர்பில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு பர்மனெண்ட்டு பெயில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் கன்சிடர் பண்ணணும், இவங்க கேட்குறது ஒரு இன்டரம் பெயில் கேட்குறாங்க, அதாவது ஒரு கண்டிஷனல் பெயில் மாதிரி கேட்குறாங்க. இது கொடுக்கறதுக்கு இந்த கோர்ட் எந்த அளவுக்கு முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு சில குழப்பமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணப்போ, அப்போ நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி கிடையாது, நாங்கள் கொடுக்கணுன்ற அந்த முடிவுக்கு சட்ட ரீதியாக வரோம் அப்படின்னா நாங்கள் கொடுக்க முடியும், அதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் இல்லாமல் காலையில் கேட்டாங்க, அப்புறம் லஞ்சுக்கு பிறகு கேட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டுட்டு தீர்ப்பு எதுவும் கொடுக்காம ஒரு 2 நாள் கழித்து திருப்பி பார்க்குறோம், இல்லைன்னா அடுத்த வாரத்தில் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு இருந்தது. இதை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தரப்புல அதை கோர்ட்லயே சொன்னாங்க. இந்த தீர்ப்பை ஒட்டுமொத்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அமலாக்கத்துறையினுடைய அந்த நடத்தையாவது இல்லை அவங்க பண்ணக்கூடிய அந்த கைதினுடைய தன்மை, அந்த நேரம், கால அவகாசத்தை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது நீங்கள் சீக்கிரமாக எங்களோட வாதிக்கு ஒரு நிவாரணம் கொடுத்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும், அவரால் அவர் மக்கள் கடமையை செய்ய முடியும்லாம் வாதத்தை முன் வைத்தாங்க. பட் ஒன்றும் இதுவரையிலும் எடுபடலை. பார்ப்போம். இன்னும் இது நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்த தீர்ப்பு ஒரு செட்பேக் தான். அதாவது எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அட்லீஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்றைக்கி பிணை கிடைத்தா கூட ஒரு நாள் 2 நாள் அவன் அந்த நோட்டீஸ் சர்வ் ஆகிறதுக்கு, நோட்டீஸ் சர்வ் ஆன உடனே பெயிலில் வந்தால் கூட அவருக்கு ஒரு 10ஆம் தேதி போல் வராருன்னா ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் பிரச்சாரம் பண்ணுறது, 1 வாரம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அதுக்கப்புறம் பண்ண முடியாது 2 நாள். அதை வைத்து பார்க்கும்போது மேபி மற்ற மாநிலங்களில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுனா இன்னும் ஒரு 10 நாள் கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் நிவாரணம் என்பது இன்றைக்கி ஒருவேளை வந்திருந்தால் கூட அவருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கிடைக்க போகிறது என்னமோ 2 வாரம் தான். அந்த 2 வாரம், ஆமாம், 25 ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபேஸ் உங்களுக்கு ஜூன் பிறந்த உடனே ஒன்று வருது. அப்போது அதுதான் இருக்குது. அதே இது இவருக்கு ஒண்டி நெருக்கடி கிடையாது. இவருமே கேட்டார், ஜார்க்கண்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனும் கேட்டார், இந்த மாதிரி எனக்கும் மனு கொடுக்கணும், ஜார்க்கண்டுடைய நீதிமன்றம் நீதி கொடுக்கல, இல்லை என்னோட கோரிக்கை தடுக்கப்பட்டுள்ளது, எனக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் போய் மக்களை சந்திக்கணும், அது ஒரு அரசியல்வாதி, எனக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு விஷயங்களை கொடுங்க, கண்டிஷனல் பெயில் கொடுங்க, நீங்கள் கண்டிஷன்ஸ் போட்டு நீங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கெல்லாம் நாங்கள் ஒத்து வரோம், நீங்கள் டெபாசிட் பணம் கட்ட சொன்னால் டெபாசிட் பணம் கட்டுறோம், அது கண்டிஷனல் பெயிலுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கெஜ்ரிவால் அவர்களே வெளிப்படையா அன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் அலுவல் ரீதியா செயல்பட மாட்டேன் ஜாமீன் லெவலில் வந்தாலும். ஆமா, அதுவும் சொல்லியிருக்காரு, நான் அதிகாரத்தை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டேன், நான் கட்சி வேலைகள் ஒண்டி தான் செய்வேன் அப்படின்றாங்க. கண்டிஷனல் பெயிலுக்கு 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. அந்த கண்டிஷனல் பெயில் என்னன்னா, நாங்கள் வெளியூர் எங்கேயும் போக மாட்டோம். இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு எம்பி வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல ஜெர்மனி தப்பித்து ஓடிவிட்டு 7 நாளில் வருவேன், 8 நாளில் வருவேன், அப்புறமா சொல்கிறேன், அதுக்கப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு பண மோசடியில் பண்ணவங்க. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஊழலோ இல்லை பேங்க்கில் லோன் வாங்கிட்டு கட்டாமடுவதோ 2மே பண மோசடி சம்மந்தமான ஒரு வழக்குகள். அப்போது இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வெளிநாடு போகிறாங்க, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் போகிறாங்க. ரேவண்ணா போயிருக்கிறாரு. அப்போ இவங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிக்கல் இருக்குது. இது அதுதான் இன்னைக்கு காலையில் ஒரு சில வழக்கறிஞர்கள்கிட்டலாம் அவங்கள கூட கட்டுரைலாம் எழுதிக்கிறாங்க இன்னைக்கு ஊடகத்தில். அதில் பிரசாத் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் கூட என்ன சொல்கிறாருன்னா, ஜெயில் என்பது ஒரு சட்டம், பெயில் அது ஒரு நடைமுறை அப்படின்ற மாதிரி. அதாவது என்ன ஆங்கிலத்தில் அது படிக்கும்போது சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஜெயில் இஸ் அ ரூல், பெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படின்வாங்க. ஒரு சில கேஸில் பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் வாங்க. அது என்ன அதுக்கு பொருள்னா,
இப்போ ஒரு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வழக்கு புனையப்படுது, இல்லை தப்பே இல்லாதவங்க கைது செய்யப்படுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து பெயில் என்பது அங்கே மனித உரிமையை பாதுகாக்கிற ஒரு விஷயமாகட்டும், இல்லை அவங்க கடமையை செய்யறதுக்கு ஒரு விஷயமாகட்டும். அதனால தான் வந்து நீங்கள் ஜெயிலில் போட்டிங்கனாலும் பிடிச்சி தண்டிக்கப்படுற வரலும், கன்விக்டாக ப்ரூவ் பண்ணுற வரலும், எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணுற வரலும் அவங்களுக்கு வந்து வெளியில் வந்து இந்த சுத்தறதுக்கு உண்டான அந்த விஷயங்களை கொடுப்பாங்க. பட் அமலாக்கத்துறையினுடைய சட்டம் என்னமானதுன்னா பீமல் ஆக்ட் 2005 வந்து அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து கட் பண்ணிடுது. அதாவது இந்த நபர் வெளியில் வந்து எவிடன்ஸை உடைத்து விடுவார், குற்றவாளி இல்லாமல் அவர் நிரூபணம் பண்ணி விடுவார் அப்படின்ற அந்த சரத்தில் அது தெளிவாக இருக்குது. இதே நீங்கள் மற்ற கேஸில் சிபிஐலையோ இல்லை வேறு வழக்குகளில் பதிவு பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு பிணை வாங்குவது கொஞ்சம் சுலபம். இப்போ மற்ற செக்ஷனுக்கும் இந்த அமலாக்கத்துறை செக்ஷனுக்கும் என்ன பிரச்சனைனா பிணை வாங்குவது ஒரு சிரமமான விஷயம். அந்த பிணை வாங்குறத சிரமமாக இருக்கிறதுனால தான் இது வருது. இது காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் ஒரு பின்னடைவுனா ஆமாம் பின்னடைவு. பாரதிய ஜனதா கட்சிக்கு இது வந்து இந்த அரசியல் ரீதியான ஒரு பார்வை சொல்கிறாங்க. ஒரு குற்றவாளி இல்லையா அப்படின்றத கோர்ட் தான் முடிவு பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது என்னன்னா ஒரு 2 முதலமைச்சர்கள் குறிப்பாக ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கவங்க தங்களை எதிர்த்து, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் பிரச்சாரமே செய்ய விடாம ஒரு 70-80 நாட்கள் வந்து தள்ளி போயிட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் ஒருவேளை நாளைக்கோ நாளன்னைக்கோ பிணை வந்தா கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா இவர்கள் வெளியில இருந்தா மக்களுக்கு உண்டான கேள்விகள் கேட்குறாங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சுது அப்படின்ற அந்த வாதங்கள்லாம் மக்கள் பின்னாடி பிரச்சாரத்தை மையமாக வைத்து வட இந்தியாவில் ஒரு 30-40 விழுக்காடு வாக்கு செலுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸ்லாம் கடந்த காலத்தில் சிஎஸ்டிஎஸ் பண்ணி பார்த்ததுலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓட்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையிலும் வட இந்தியாவை பொறுத்தவரையிலும் அந்த பிரச்சார யுக்தி என்பது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பிரச்சார யுக்தி அப்படின்ற அந்த விஷயம் வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இப்போது நாளை மறுநாள் வந்து மறுபடியும் வழக்கு வர இருக்குது. இன்றைக்கு இடி தரப்பில் வைத்த வாதங்களையும் பார்த்துருப்பீங்க, அதே போல் கெஜ்ரிவால் தரப்பில் வைத்த வாதங்களையும் பார்த்துருப்பீங்க இல்லையா? யாருக்கு ஃபேவராக இருந்தது நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ இந்த மாதிரி கேஸை பொறுத்தவரையிலும் எப்படின்னா இது வந்து சட்ட ரீதியாக சரியா முறையா இல்லை அதற்கு வந்து பிணை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா, இவ்வளவுதான் இது முக்கியமான சரத்துகள். இப்போ இந்த பெயில் பெட்டிஷன் என்பது அவர் குற்றவாளியா குற்றமற்றவரான்னு முடிவு பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு பெயில் கொடுக்கறதுனால அவர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில குற்றம் சாட்டப்பட்டவராக இருப்பார், தொடர்வார். அவர் குற்றவாளியும் இல்லை நிரபராதியும் இல்லை, அதுதான் நிலை. அப்போ இந்த ஒரு சிறிய விஷயத்துக்கு வந்து இவங்க இவ்வளவு நாள் அதை வந்து ஒரு பெயில் பெட்டிஷனை இழுக்கிறது அப்படின்றது வந்து அதில் வந்து எனக்கு வந்து ஒரு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னும் போது அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பாதகமாக தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சொல்லியிருக்காங்க 2 வருடங்களா வந்து பேரை சேர்க்கல, 2 வருடம் கழிச்சு தான் பேரை சேர்த்திருக்காங்க. கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது கேட்குற கேள்வி எல்லாம் ரொம்ப கோபமாக இருந்த மாதிரி தான் இருந்தது நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலும். பட் ஆனால் அந்த நிவாரணம் என்பது வரல. அதாவது பெயில் என்பது வந்து ஒரு இடைக்கால நிவாரணம், அது வந்து ஒரு உத்தரவாதம் கிடையாது. அதாவது இப்போ பெயில் இந்த நீதிமன்றம் ஒருவேளை கெஜ்ரிவாலுக்கு கொடுக்குது, இல்லை ஏமன் சோரனை கேஸ் பண்ணுறவங்க அவங்க அந்த ஒரு இன்டர்ம் ரிலீஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு என்ன பொருள்னா இது வந்து ஒரு இடைக்கால நிவாரணம். இந்த நிவாரணம் வந்து நீங்கள் குற்றவாளி அல்ல அப்படின்றதுக்கு சான்று அல்ல. கோர்ட் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் ஆஜர் பண்ணால் நீங்கள் வரணும், சம்மன் கொடுத்தா நீங்கள் ஆஜராகணும், காவல்துறை விசாரணை பண்ணணும்னா ஒத்துழைக்கணும், வெளிநாடு தப்பிச்சு போகக்கூடாது, உங்களோட பாஸ்போர்ட் முடக்கிப்படப்படும், உங்களோட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கும், உங்களோட பண பரிவர்த்தனை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. கண்டிஷனல் பெயிலுன்றது வந்து தப்பு கிடையாது. அப்போ இவ்வளோ கண்டிஷன் இருந்தும் வெளியில் விடாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னா இது வந்து இந்திய அரசியலுக்கு புதுசு. காரணம் இந்த சட்டம் என்பதே புதுசு. இந்த புதுவிதமான இந்த கைது செய்வது, தேர்தல் நேரத்தில் கைது செய்வது என்பது இந்திய அரசியலுக்கே அது ஒரு புதுவிதமான ஒரு நிகழ்வுகள். அப்போ இந்த நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது இது வந்து ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடாக போகிறோம். காரணம் என்னன்னா பிரச்சார ரீதியில் நான் பேசுகிறேன், சட்ட ரீதியாவோ குற்ற ரீதியாவோ நான் பேசவில்லை. மக்களை போய் சந்திக்கணும், மக்களை சந்திக்க விடாமல் நிப்பாட்டுறது எதுனா அமலாக்கத்துறை. அந்த விஷயத்தில் அமலாக்கத்துறைக்கு வெற்றி. அமலாக்கத்துறை யாரோட கைப்பாவையா இருக்கு அப்படின்ற மாதிரி அரசியல் குற்றச்சாட்டுகளை வைத்து நம்ம பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அது வந்து பிரச்சார ரீதியான வெற்றி. இப்போ தேர்தல் நேரத்தில் 2 முதல்வர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, 2 பேருக்குமே ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து அவருக்கே கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா உலக நாடுகள்ல இருந்து யூஎன் வரைக்கும் வந்து இந்த வழக்கை வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. ஹேமந்த் சோரனை பற்றி யாருமே எதுவுமே பேசல இல்லையா? அதாவது ஜார்க்கண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஜார்க்கண்ட் வந்து கொஞ்சம் டெல்லி அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா அது என்ன ரீதினா வெளிநாட்டில இருந்து பார்க்குறவங்க வந்து டெல்லியை வந்து தலைநகராக பார்ப்பாங்க. இந்தியாவோட தலைநகரம் டெல்லி, டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஜார்க்கண்டை பொறுத்தவரை இந்தியாவில் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். அதில் இன்னொரு குறிப்பாக பார்க்கணும்னா இவர் வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை, அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். இன்னொன்று இவரது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பிரச்சார யுக்திகளை கொண்ட ஒரு கட்சி ஆம் ஆத்மி கட்சி. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து நாங்கள் தொடப்பக்கட்டையை எடுத்து இந்த வாட்டி ஊழல்வாதிகள் எல்லாத்தையும் பெருக்கியே தள்ளுறோம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுறது, கையெழுத்து பிரச்சாரம் பண்ணுறது. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா சுனிதா கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கவிதா சரனுக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து விட்டார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஒரு சிங்கத்தை பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சிருக்கீங்க, எவ்வளோ நாள் வைப்பீங்க, எத்தனை நாள் வைப்பீங்க, வந்தவொன்னே உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து செய்யக்கூடிய அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த வேகம் எல்லாமே ஆம் ஆத்மி கட்சிக்கு தலைவருக்கு கொஞ்சம் கூட. அதனால ஹேமந்த் சோரன் வந்து அப்படி பண்ணக்கூடியவர் அப்படின்னு கிடையாது. ஜார்க்கண்ட்ல அவங்களும் பழந்துன்னு கொட்டப்பட்ட ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம். ஏன்னா அவங்களுக்கு அந்த குடும்ப அரசியல், அந்த பின்னடைவு, அந்த ஊழல், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்த இயற்கை வளங்களை சுரண்ட அந்த மாதிரி வழக்குகள்லாம் அங்கே இருக்குது ஜார்க்கண்டை பொறுத்தவரைக்கும். இன்னொன்று, அவர் வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துட்டு டெல்லியிலேருந்து இங்கே காரில் தப்பித்து வந்ததாக ஒரு சில பேசு பொருள்லாம் இருந்த பொழுது அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டவர். தேர்தல் அறிவிப்போ இல்லை தேர்தல் காலம் வர்றதுக்கு முன்னாடியே ஹேமந்த் சோரனை கைது பண்ணி விட்டார்கள். கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் தூக்கிட்டு போய் போட்டாங்க ஜெயிலில். அப்போ அதனால் இந்த முதலமைச்சராக இருக்கிறது, டெல்லிக்கு முதலமைச்சராக இருக்க காரணம். இரண்டாவது, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாதது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், ஆம் ஆத்மி கட்சி அதை கொண்டு போகிற விதம், பிரச்சாரம் என்பது, யுக்தி என்பது. நான்காவது, டெல்லியில் பார்த்தீங்கன்னா தான் மற்ற நாட்டினுடைய தலைமை இந்த கான்சுலேட் ஜெனரல் எல்லாம் இருக்கும், கான்சுலேட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும், இந்த டிப்ளமேட்டிக் சம்பந்தமான விஷயங்கள், தூதரங்கள், அது மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் பண்ணக்கூடிய போராட்டங்கள்ல அவர்கள் கண்ணில் தென்படும். ஆமாம், அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வந்து அவங்க நாட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லுவாங்க, இங்கே வந்து அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் இருக்குது, ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து தலைநகர்லேயே இல்லை. ஏன்பா தலைநகரில் அமைதியான சூழல்னா, இல்லை முதலமைச்சரை பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் வந்து அப்போது ஏன் இந்த மாதிரி கைது பண்ணுறாங்க? தேர்தல் நேரத்தில் ஒரு வேட்பாளரோ இல்லை ஒரு கட்சியை சார்ந்தவர் வெளியில் தானே இருக்கும், ஏன் ஜெயிலில் இருக்காருன்னா, இல்லை இந்த ஊரில் இப்போ சட்டம் வந்து புதுசாக கொஞ்சம் மாற்றி போட்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றதுனால தான் ஜெர்மனி போன்ற நாடுகளோ இல்லை அமெரிக்கா போன்ற நாடுகளோ இல்லை ஐநாவோ வந்து தங்களை குரலை வந்து பதிவு செய்தார்கள். அதாவது உங்கள் நாட்டில் வந்து ஜனநாயகப்படி தேர்தல் நடக்குதா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எழுதினாங்க. அந்த கேள்வி எழுப்புனதுக்கு நீட்சியாக நம்மளுடைய அரசு, மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எங்கள் ஊர் பிரச்சனை, எங்கள் நீதிமன்றத்துக்கு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் சட்டத்திட்டத்துக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்கன்ட்டாங்க. அதாவது இதை கேட்கும்போது நல்லா நாகரிகமாக அழகாக இருக்கும், எங்கள் சட்டத்துக்குள்ளே நீங்கள் தலையிடாத, எங்கள் நீதிமன்றத்துக்குள்ளே தலையிடாதீங்கன்னு. அதில் என்ன சூட்சுமம்னா, நீதிமன்றம் மூலமா தண்டனை பெறவில்லை, நீதிமன்றம் சொல்லி இவர்கள் கைது நிலையில் இல்லை, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற குற்றவாளிகள் அல்ல, இல்லை நீதிமன்றம் இதுவரை தண்டிக்கவில்லை. மாறாக உங்களுக்கு அந்த எவிடன்ஸே வந்து இன்னும் சரியாக கிடைக்கல, அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்த்தா மாதிரி ஆதாரம் எங்கே அப்படின்ற அந்த அடியான கேள்விக்கு, அந்த முதல் கேள்விக்கே இன்னும் முழுசாக பதில் கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது, இது முழுக்க அமலாக்கத்துறையின் ஒரு நீட்சியாக தான் இதை பார்க்கணும். இது இந்திய சட்டத்துக்கோட ஒரு பாதாவும் கோர்ட்டு, இந்திய நீதிமன்றங்களோட விஷயத்தில் அவங்க தலையிடுறாங்க மாதிரி கிடையாது. நீதிமன்றத்தில் இப்போ ஒருத்தர் தண்டனை பெற்று குற்றவாளியாக இருக்கிறான்னா யாரும் போய் வெளில விடுன்னு கேட்க போகிறதில்ல. அப்போ குற்றவாளினா ஜெயிலில் தான் இருக்கணும், குற்றவாளி இருக்க வேண்டிய இடம் இது ஜெயில். அப்போ போய் யாரும் வந்து வெளியில் விடுங்கன்னு கேட்க போகிறதில்ல. கோர்ட்டு தண்டிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எதுக்கு தண்டிக்கிறீங்க, நீங்கள் யார் தண்டனை கொடுக்கறதுக்குன்றதான் அந்த அடிப்படை கேள்வி. இதை தான் வந்து அவங்க கேட்டாங்க. அதை இவங்க புத்தி கூர்மையாக பதில் சொல்கிறதா சொல்லி இதுக்கு மேலே பேசினா என்ன பண்ணுவாங்க, தேச விரோதிகள், கெஜ்ரிவால் வெளியில் வரணும், ஜெர்மனி விரும்புது, அதுக்கப்புறமா வந்து இது வந்து அந்நிய நாட்டு சதி அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ராகுல் காந்தி எப்படி பிரதமர் ஆகணும்னு பாகிஸ்தான் விரும்புது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி போயிடும். அதனால அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்களும் பேசலை. இதுதான் நடந்த விஷயம். அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு நாளை மறுநாள் வர இருக்குது. அதே போல் ஹேமந்த் சோரன் அவர்கள் ஜாமீன் கிடைக்குமா, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கிடைக்குமா, தெலுங்கானா பொறுத்தவரைக்கும் கவிதா அவர்கள் ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு சூழலில் நாளை மறுநாள் ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்தால் அது ஒரு முன்னுதாரணமாக வச்சு அவங்களுக்குலாம் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் இயல்பான முறையில் பேசுவோம். இதுக்கு மேலே ஜாமீன் வந்து இந்த ஒரு 10 நாள் 15 நாளில் அவங்க போய் என்ன பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஓகேங்களா? அரசியலில் வந்து சூட்சுமம் எவ்வாறு பிணையப்படுகிறது, அரசியல் காலம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத கணிக்கணும் அரசியல்வாதிகள். இப்போது ஒருத்தருக்கு ஜெயில், இப்போ ஒருவேளை கெஜ்ரிவாலுக்கு கிடைக்குது, இல்லை பிரச்சாரத்தையும் தாண்டி யாராவது ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைச்சா ஈடிக்கு ஒரு பின்னடைவாக தானே போகும். ஈடியோட போதோ இல்லையா அப்படின்றது தீர்ப்பு வந்து ஜூன் 4 இந்த கட்சிகள் வெற்றி பெற்றாங்க. ஓகே, இப்போ ஈடி என்பது வந்து எப்படின்னா, உங்க மேலே ஒரு சின்ன ஒரு எஃப்ஐஆர் அந்த மாநிலத்தில் இருக்க காவல்துறை போட்டுட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு ஒரு பண பரிவர்த்தனை காட்டின மாதிரி ஒரு சலானோ இல்லை ஒரு டீட்டெயிலோ இருந்தால் போதும், அமலாக்கத்துறை உள்ளே வந்துவிடும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் பிணையில் வரக்கூடாத அளவுக்கு ஒரு சில சட்டங்களை உங்கள் மீது எழுதி அதற்கு செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு எவிடன்ஸ் இருக்கோ இல்லையோ அதை ஒரு சீல்டு கவரில் போட்டு கோர்ட்டுக்கிட்ட கொடுப்பாங்க. கோர்ட்டுமே அதை ரொம்ப தேவைப்பட்டால் தான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது போகிறோம். அந்த அப்போ வழக்கானது முடியும் வரை அதில் பெயில் வாங்குறது ரொம்ப கடினமான ஒரு சட்டம் அது. அதனால தான் அதை ட்ரக்கோனியன் ஆக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். கருப்பு சட்டம் என்பது அதற்கு பொருள். அப்படி ஒரு சட்டத்தின் பால்
நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு பிணை உடனே வந்து விட்டால் உங்களுக்கு தீர்வு அப்படின்றது தீர்வாகாது. அப்போ அந்த சட்டத்தையே வந்து புதுசாக வரக்கூடிய அரசாங்கம் என்பது பாராளுமன்றத்தில் வைத்து அந்த சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கார். அவர் வீட்டில் இல்லை அவரோட தொடர்பு உடையவங்க வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு போதைப் பொருள் எடுக்கிறீங்க. எடுத்துட்டு அவர் வந்து இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு, அவருக்கும் இவருக்கும் பேங்க் டிரான்சாக்ஷன் எதனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இல்லைனா இப்படி இன்னும் சுலபமாக சொல்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். அவரோட மச்சான் வந்து இவருக்கு பணம் கொடுக்குறாரு, இவர் பணம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மச்சானை வந்து நீங்கள் ஒரு கேஸில் பிடிச்சிங்கனாவே போதும். அவர் வீட்டில் போதையை வைத்தோ இல்லை அவரோட பண பரிவர்த்தனையில் அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு அந்த மாதிரி பிடிச்சிங்கனாவே அந்த வழக்கை வைத்து இவர் மீது நீங்கள் வழக்கு திணியப்பட்டு கைது செய்து பிணையில் வர முடியாத அளவுக்கு பண்ணலாம். அதற்கு சட்டம்லாம் இருக்குது. முந்தைய காலத்தில் வந்து சாதாரணமாக இருக்குது சட்டம். இதை வைத்து இவங்க தப்பிச்சிடுறாங்க, கோர்ட் வந்து ஊழல் பண்ணால் கூட வந்து பல வருஷம் ஆகுது அப்படின்ட்டு தான் இந்த சட்டம் எடுத்துன்னு வந்தாங்க. பட் இந்த சட்டத்துக்கு உயிரோட்டம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அசுர வேகத்தில் ஒரு அசுரத்தனமான ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த சட்டமானது அரசியல் கட்சியினுடைய கைப்பாவையாகிறது. சுருக்கமாக சொன்னால் எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த ரோபோ வந்து உருவாக்குன விஷயம் நல்ல விஷயம்தான். ஆனால் அது ரெட் ஷிப் மாதிரி ஒன்று வச்சு விட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் எல்லாரையுமே தூக்கி போடும். அந்த மாதிரி ஒரு பாங்கு. அப்போ அந்த ரெட் ஷிப்பானது வெறும் இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மீது தான் பாய்கிறது. அப்போ அந்த அமலாக்கத்துறை என்பது இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க மீது தான் பாய்கிறது. ஏன் அப்போ அது மற்றவங்க மீதும் பாயணும்ல? அப்போ ஏன் அது மற்றவர்கள் மீது பாயலைன்றது அந்த கேள்வி. அந்த அரசியல் கேள்விக்கு எப்போ பதில் வரும்னா ஆட்சி மாற்றம் வந்து ஒருவேளை அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் மறு ஆய்வு செய்துவிட்டு அதில் அரசியல் வல்லுநர்கள் அவர்கள்கிட்ட கருத்து கேட்காம வழக்கறிஞர்கள்கிட்ட கருத்து கேட்டு முன்னாள் நீதியரசர்கள்கிட்ட கருத்து கேட்டு அதற்கேற்றார் போல் நீங்கள் ஒரு சட்டத்தை வந்து கொஞ்சம் மாற்றி, ஏன்னா சட்டத்தோட நாதம் அது மாற்றி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரூட்டை காமிச்சு கொடுத்துட்டாங்க பிஜேபி வந்து இதன் மூலமா எதிர்கட்சியில் ஈஸியாக முடக்கலான்னு சொல்லிட்டு. நாளைக்கே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலுமே அவங்களும் இதே பாணியை பயன்படுத்த மாட்டாங்களா அப்படிங்கிற நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி. அப்போ அந்த சட்டம் மாறும்போது வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்கலாம் வந்து நேர்மையானவர்கள், நல்லவர்கள், மனிதாபிமானமாக செயல்படுவாங்க அப்படின்னு நம்மலாம் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. மேபி எங்களை இந்த சட்டத்தை வச்சு தானே பழி வாங்கினீங்க தானிக்கு தீனி, இதே சட்டத்தை வச்சு இன்னும் உங்கள் குரல் வழியை நடக்கிறோம், அப்படியே படுக்க வச்சு காலை தூக்கி தோல் மேலே வச்சு அப்படியே அமுக்குறோம் இந்த சட்டத்தை வச்சு கூட அவங்க முயற்சி பண்ணலாம். அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இந்த சட்டமானது வந்து இதில் வந்து ஒரு சில முன்னுதாரணங்களும் சரி, இது போகிற போக்கும் வந்து சரியில்லாமல் போகுது. அதாவது ஜெயில் என்பது நிதர்சனம், ஆனால் பெயில் என்பது அதை வந்து ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வு, இன்டர்ம் தீர்வு. அப்போ இதில் வந்து அந்த தீர்வானதே தள்ளி போகுது. அப்போது சட்டத்தில் இருக்கிறதே சட்டத்தையும் இது முழுமையாக அது செயலாக்கம் பண்ண முடியல அப்படின்றதான் இந்த அமலாக்கத்துறை பிரச்சனை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ இதுக்கப்புறம் ஒரு வேளை ஒருத்தருக்கு பிணை கிடைக்குதுன்னா கூட உடனே இவருக்கு பிணை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வாங்கி அதை அஃபிடாவிட் டைப் பண்ணி வழக்கறிஞர் இப்போ கவிதா அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். கவிதா அவர்கள் போய் பண்ணி இப்போ தேர்தலே முடிஞ்சு போச்சு. அங்கே என்ன ஆக போகுது? இப்போ செந்தில் பாலாஜி இப்போ வெளியில் வந்து என்ன பண்ண போறாரு? கரண்ட் பில் ஏற்ற போறாரா? இல்லை டாஸ்மாகில் வந்து இன்னும் 10 ரூபாய் பில் ஏற்ற போறாரா? எல்லாம் நடக்க வேண்டியது நடந்து தானே இருக்குது. அப்போ 2 எடுத்துக்காட்டு சொன்னேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மேபி கெஜ்ரிவாலும் ஹேமந்த் சோரனும் வந்தால் இந்த பிரச்சாரம் தேர்தல் ஜூன் 1க்கு முன்னாடி, அதுவும் ஜூன் மே 28, 29 வந்தாங்கன்னா அந்த கடைசி 2 நாள் இந்த லாஸ்ட் 7வது ஃபேஸில் நடக்குது பாருங்க, கொஞ்சோண்டு தேர்தலுக்கு, அதுக்கு வந்து அந்த ஜூன் 1 எது போதோ அதுக்கு பிரச்சாரம் பண்ண முடியும். அதுவும் அவங்க ஊரில் பண்ண முடியாது, வெளியூர் தான் போய் பண்ண, மற்ற இடத்துல தான். இவ்வளோ தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்திய கூட்டணியை தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அமுக்கணும்னு நினைச்சாங்க, அதை வெற்றிகரமாக பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்திருந்தா கூட ஏதோ கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு அவங்க போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, அவங்க வேட்பாளருக்கு வாக்கு கேட்டிருப்பாங்க அந்த கட்சி தலைவரில். இது திட்டம் போட்டு பண்ணி முடிச்சு விட்டார்கள். இப்போ என்னால் அதாவது நான் அதனால தான் சொல்கிறேன், இப்போ அந்த தீர்வு வருதுன்றதுல இப்போது அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கெஜ்ரிவால் உள்ளே தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க, கெஜ்ரிவால் முகம் போட்டோ இல்லை கெஜ்ரிவால் பேரை சொல்லி நீங்கள் கெஜ்ரிவால் வந்து என்ன பிரச்சாரம் பண்ணுவாரோ அதை ஒவ்வொரு ஆம் ஆத்மி கட்சி தொண்டரும் பிரச்சாரம் பண்ணும். அதே மாதிரி ஜார்க்கண்டில் சோரன் வெளியில் இருந்தால் என்ன பண்ணுவாரோ சோரன் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். சோரன் இல்லை, சோரன் அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார், எவ்வாறு அதை அணுகுவார், எவ்வாறு பாரத பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணியிருப்பார், என்னென்ன கேள்வி கேட்பார், என்னென்ன வியூகங்கள் அனுப்பார். அப்படி அந்த கட்சிக்காரர்கள் தங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. தலைவர்கள் வந்து போராட்டம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி வாக்கு கேட்குற நிலைமையில இன்னைக்கு இல்லை. இப்போ தொண்டர்கள் நினைத்தாலும் அந்த கட்சி தலைவர்களுக்கு இனி ஒரு விடிவு காலம். அழுத்தம் என்பது குறைகிறது அல்லவா? இப்போ டெல்லியில் பாருங்க, கைது செய்தப்போ ஒரு 10 நாள் இருந்த ஒரு அழுத்தம் போராட்டம் என்பது இப்போ குறைந்து விட்டது. இப்போ நீதிமன்றமும் வந்துங்க அவங்களும் வந்து பார்ப்பாங்கல்ல, இது ஹை ப்ரொஃபைல் கேஸாக இருக்குது, ஒருத்தரை வெளில விட்டால் அவங்க வந்து பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரையாக தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு பெயில் கொடுத்தீங்கன்னா அவங்க கோவம் யார் மேலே வரும்? நீதிமன்றம் மேலே வரும் இல்லை? இவர்கள் என்ன சட்டப்படி விடுதுன்னு சொல்லிட்டு
அதுக்குள்ளே போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப மோசமாக போயிடும். கண்டெம்ட் ஆயிடும். சட்டம் படித்த நானே கண்டெம்ட் இல்லை, நம்ம கண்டெம்ட்டுக்குள்ளே போகாம தான் பேசுகிறோம். நம்ம சட்டம் படித்ததுனால எனக்கு தெரியும் எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு. பட் அரசியல் பேசலாம்ல, அதில் நுனி அரசியல் உள்ள ஜெர்மனிக்காரன் இங்கே இருக்கிறத பேசும்போது, ஐநா பேசும்போது, சட்டம் படித்த மாணவன் நான் தமிழ்நாட்டிலேருந்து அதை பேசலைன்னா தவறாகி போயிடும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நீதிமன்றத்தோட முடிவு, நீதிமன்றம் தான் எல்லை கோடு, நீதிமன்றம் தான் அதற்கு வந்து தீர்ப்பு கொடுக்கணும். ஆனால் அந்த தீர்ப்பு தள்ளி போக அரசியல் ரீதியாக அது யாருக்கு வெற்றி, அரசியல் ரீதியாக யாருக்கு தோல்வி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒன்று. இரண்டாவது, மக்களுக்கு வந்து அவங்க அந்த அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதியோ கெட்ட அரசியல்வாதியோ ஊழல் அரசியல்வாதியோ ஊழல் இல்லாத அரசியல்வாதியோ 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இவங்கெல்லாம் மக்களை வந்து பார்ப்பாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி, சோரனாக இருந்தாலும் சரி, அப்போ தான் வந்து அம்மா ஐயா அப்பா ஓட்டு போடுங்க நாங்கள் நல்லது செய்கிறோம்னு சொல்கிற நேரம் அதை கூட தடுத்து நிறுத்திட்டாங்கல்ல. அங்கே தான் எனக்கு வந்து ஒரு 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 பத்திரிகையாளராக ஒரு பார்வையாளராக ஒரு இது வந்து எப்படின்னா, தேர்தல் என்பது ஒரு திருவிழா, நல்லது கெட்டது நாசமானது எல்லாமே வந்து போகிற இடம். அப்போ அந்த எல்லாமே வந்து போகிற இடத்துல நீங்கள் ஒரு சிலதுக்கு எண்டு கார்டை போட்டு தள்ளிட்டீங்க. அதுதான் அது வந்து ஒரு சூழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். அதாவது தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை கை வைக்கிறது தயவுசெய்து தேர்தல் நேரத்தில் வைக்காதீங்க. முன்கூட்டியே கண்டுபிடிச்சி நீங்கள் உள்ளே போட்டுடுங்க. இல்லை முடிஞ்சால் குற்றவாளின்னு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்கள ஜெயிலில் பர்மனெண்ட்டாக போடுறது இன்னும் சிறப்பான செயலாகும். இந்த தேர்தல் நேரத்தில் வந்து பண்ணுறதுனால அது வந்து ஜனநாயகம் என்பது ஒரு கேள்விக்குறியாயிடும். மக்கள் வந்து அரசியல்வாதிகளை சந்திப்பதற்கு தான் அந்த தேர்தல் இருக்குது. அந்த தேர்தலை அறிவித்து விட்டு மக்களை சந்திக்காத மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சைடு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அஜித் பவார் இருக்கார், அவங்க வீட்டு அம்மா மீது இருக்கக்கூடிய வழக்குக்கு 25,000 கோடி இருந்தால் இல்லை அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதை அவர் பார்த்துக்குவாருன்றீங்க. உங்களுக்கு வேணுன்றவங்க மீதெல்லாம் வந்து சலுகைகள் காட்டுறீங்க, அவங்கள வந்து வழக்குலேருந்து விடுவிக்கிறீங்க, அவர்களுக்கு சம்மன் கொடுக்கறதில்ல, அவர்களை கைது செய்யறதில்ல, அவங்கள நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிற்கிறதில்ல. நீதிமன்றமோ ஏன் இவங்கள மேலெல்லாம் நீங்கள் எதுவும் சம்மன் கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை. இதுதான் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடை நம்ம கேள்வி கேட்கலாம். ஒரு பக்கம் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க இழுத்தடிக்கப்படுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி துணைநிலை ஆளுநர் வெளிப்படையாக சொல்றாரு NIA விசாரணைக்கு பரிந்துரை பண்றாரு கெஜ்ரிவால் அவர்கள் மீது. அது காரணம் வந்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகளிடம் வந்து கெஜ்ரிவால் பணம் வாங்கிட்டார் அப்படின்னு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ இதுனா முன்னாடி நீதிமன்றம் நம்ம வந்து பார்த்து பேசணும், ஏன்னா கண்ணியம் தவறி பேசிடக்கூடாது. கவர்னர்களோட கருத்து தான் நமக்கு தான் தெரியுமே. எல்லா மாநிலத்திலும் என்ன பண்ணுறாங்க, பாலியல் வழக்கு இவர்கள் மீது துணைப்படுகிறது, இல்லை வந்து புனையப்படுகிறது, எப்படி வேணா வச்சுக்கோங்க. சும்மாலாம் ஒருத்தர் மீது வந்து பாலியல் வழக்கு போட முடியாதுங்க, முகாந்திரம் இருக்கணும். இல்லைன்னா வந்து தொடர இடம் பெரிய இடம் திருப்பிக்கிச்சுன்னா முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காரமாகவோ இல்லை வந்து ஒரு நான் எப்பயுமே இந்த அரசியல்வாதிகள் சொல்கிறாங்கல்ல, என் மீது இது புனையப்பட்டது, என் அரசியல் பழி வாங்கிறதுக்கு போட, அது நான் என்றைக்குமே நான் உடன்பாடு இல்லை. அது கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, அது நிலை என்ன அப்படின்றது வழக்காடு மன்றத்துக்கு போயிட்டு தான் வரணும். ஆனால் இவங்க என்னன்னா, கவர்னர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். நீங்கள் அந்த குற்றச்சாட்டு நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, காலிஸ்தான்ற அந்த வார்த்தையை சொல்கிறது நீங்கள் அது ஒன்று டாட் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜிஹாத் ஓட்டுன்னு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுறாரு. இவர் சொல்கிறாரு முஸ்லீம்களோட வந்து இந்துக்கள் கிட்ட இருக்கிற கோட்டாவை எடுத்து முஸ்லீம்களுக்கு சிறுபான்மையில் கொடுத்துருவான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் விரும்புதுன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. உயிரோடு இருக்கும் வரை இடஒதுக்கீடு அலோவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி. இப்போ கவர்னரும் வந்து அவர் கவர்னர் பதவி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பதவிக்கு விசுவாசமாக இருக்க வேணும்ல. மக்கள் அதிகாரம் மக்களுக்கு பண்ணுறோமா அதெல்லாம் அப்புறம். எனக்கு வந்து பதவி போட்டு கொடுத்துறாரு, எல்லாரும் என் கட்சிக்காரங்களாம் பிரச்சாரம் பண்ண. இப்போ நானும் அதாவது கவர்னர் என்பது இனிமேல்ட்டு வந்து அது வந்து கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு, அதற்கும் அரசியலுக்கும் சமம் கிடையாது, அவர் பொதுவானவர்னு சொன்னால் இது வந்து நம்ம தலையிலே நம்ம மண்ணள்ளி போட்டுக்கணும். ஒத்த கவர்னர் நீங்கள் காட்டுங்க யாருன்னா வந்து ஜனநாயகப்படி நடந்துக்கிறாங்களான்னு. இல்லை, அவங்க வேலையை செய்யாமல் ஃபைல் போனால் கையெழுத்து போடுறது கிடையாது. கவர்னர் அட்ரஸ் படிக்க சொன்னால் பாதி படிச்சுட்டு கோச்சிங் போயிடுறது, இல்லை அவங்களே வீட்டில் எழுதி எடுத்துன்னு வந்து படிக்கிறது. அவ்வளோ திராணி தெம்பு இருக்குன்னா தேர்தலில் நின்று ஜெயிச்சு நீங்களே கட்சி ப்ரிப்பேர் பண்ணி பேச வேண்டியதுன்னு. அது முடியல, அதற்கு வந்து உங்களுக்கு வழி இல்லைல்ல. அப்புறம் வந்து கொல்லப்புற இடத்துல நீங்கள் உட்காந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு அறிக்கைப்படுற, அது கட்சி அலுவலகத்தில் படிக்க வேண்டியது. இதாவது அது நீங்கள் ஒரு 2 விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ மக்களுக்கு சம்பந்தமான விஷயம், மக்களாட்சி ஜனநாயகம் பேசுவதால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கோ இல்லை ஆளுங்கட்சிக்கோ சாதகமான நிலைப்பாடு அல்ல. மக்களாட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த மரியாதை. காரணம், நானும் ரெப்ரசன்ட் பண்றேன். நான் என்ற மீனிங் வாக்காளர், மக்கள், பொதுமக்கள் இன்னார் என்னை ஆட்சி செய்யட்டும் 5 காலம்னு சொல்லி கொடுக்குற அந்த வாக்கு, அதற்கு தான் மரியாதை. அதற்கு பதிலாக அந்த கவர்னரா முகமூடி போட்டு வர்றது, மற்ற கட்சியில இருந்து அனுப்புறது, கேட்டா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவர் தான் முதல் பிரஜை, அவர் தான் ஜனாதிபதி, அதற்கெல்லாம் மரியாதை கிடையாது. மக்கள் யாருக்கு கை போடுறாங்க, கை காட்டி இவர் தான் தலைவர்ன்றாங்க, அவருக்கு தான். பாரத பிரதமர் மோடிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மரியாதையும் மவுசும் வேற, அதையே ஜனாதிபதிக்கு கொடுக்க முடியாது. முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, அங்கீகாரம், மரியாதை
அதே விஷயத்தை அரசியல் ரீதியாக அரசியல் சாசன மொழி கவர்னருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா கவர்னர் வந்து ரிப்பன் வெட்டலாம், ஃபைல் கையெழுத்து போடலாம், அவர் பங்களாக்கு வேற கரண்ட் பில்லு, அவர் போகிற காருக்கு அவர் செலவுக்குலாம் கையெழுத்து போட்டுக்கலாம். இதுதான் பண்ண முடியும். இப்படி தான் கடந்த காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே பொன்முடிக்கு, ஏன் பண்ணீங்க? நீங்கள் தான் பெரிய அப்படியே ஸ்டீலாக நிற்பீங்களே, டாடா ஸ்டீல் மாதிரி அப்படியே நெஞ்சுறுதியோட நிற்க வேண்டியது என்ன? ஏன் பண்ணி பதவி பிரமாணம்? நான் வந்து அவர் நிரபராதி நான் சொல்லலை, நானும் அவர் மீது விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தான் ஐயா பொன்முடி மேலே. நீங்களும் பண்ணீங்க, நீங்கள் தான் கவர்னர் ஆச்சா, ஏன் கையெழுத்து போட்டீங்க? ஏன் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுங்க? சொல்ல வேண்டியது என்ன? அப்போ ஜனநாயகப்படி எது பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது. எது சட்டத்தில் இடம் இருக்கோ அது பிரகாரம் தான் போகணும், சட்டத்து பிரகாரம் தான் போக முடியும். அப்போ இந்த கவர்னர்கள் என்னன்னா சட்ட பிரகாரம் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா அது கான்ஸ்டியூஷனல் பவர்னு வச்சிருக்கிறதுனால சட்ட நுணுக்கங்களுக்குள்ளே வராமல் வெளியில் இருக்குது. அதனால தான் கையெழுத்து நாளைக்குள்ளே கவர்னர் போடணும், கவர்னர் இதுக்கு இசைவு தெரிவிக்கணும்னு சட்டத்தில் இல்லை. ஆனால் ஒரு இங்கீதம்னு ஒன்று இருக்குது, ஒரு நெறின்னு ஒன்று இருக்குது, ஒரு வழிமுறைன்னு ஒன்று இருக்குது, ஒரு எது இது முன்னாடி இருந்தவங்க எது செய்த மரபுன்னு இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் இவங்க மீறுறாங்க. இது பிரச்சாரம் தான். என்ஐஏ வந்து வழக்கு போடணும்னா என்ஐஏக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதற்கு ஒரு அதிகாரி இருக்குது. அவர் வழக்கு போட்டு சம்மன் பண்ணால் நடுவில் நீங்கள் யார்? நீங்கன்னா அவங்களுக்கு வாயாக வேலை செய்கிறீங்களா, இல்லை நீங்கள் அவங்க வக்கீல வாதாடுறீங்களா? என்ன நீங்கள் எதுக்கு வந்து அங்கே வக்காலத்து வாங்குறீங்க? உங்கள் வேலை அது அல்ல. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அரவிந்த் கெஜ்ரிவாலை பிரச்சாரம் பண்ண விடாமல் ஜெயிலில் வச்சுக்கிட்டு வெறும் ராஜ்பவன் வேலையை பார்க்க வேண்டியவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இங்கே உங்களுக்கு யார் பிரச்சாரம் பண்ணுறது, யார் பிரச்சாரம் பண்ண விடாம இந்த வேலையை தான் கவர்னர் பண்ணுறாங்க. நிறைவாக ஒரு கேள்வி, தமிழ்நாடு பாஜக மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு வட இந்திய ஊடகங்கள் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கோம். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடிச்சுட்டு இப்போது கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணார், டெல்லியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அவருடைய பிரச்சாரம் பாஜக கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? அவரு ஸ்டார் கேம்பெயினருங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்புது, அவர் வந்து ஓட்டு கேட்டால் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணால் கூடுதலாக வாக்கு கிடைக்கும், கர்நாடகத்தில் கிடைக்கும், டெல்லியில் கிடைக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. கர்நாடகத்தில் ஐயா போனதுலேருந்தே பார்த்தோம் என்னெல்லாம் ஆச்சுன்ட்டுன்னு. அது வரையிலும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோலாம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போது சூர்யாவோட தேஜஸ்வி அங்கே இருக்கவங்க கூடலாம் கூட பிரச்சாரம் பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா தான் போனார். இப்போ டெல்லியில் இப்போ தான் போயிருக்கிறாரு. அது என்ன சொல்கிறது, ஜூன் 4 தான் பார்க்கணும். ஆனால் இதற்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. ஒரு தமிழனா அண்ணாமலை அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு தேசிய கட்சியில் அவர் ஒரு ஸ்டார் கேம்பெயினராக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது வரலாம் சந்தோஷம். ஆனால் அவர் அங்கே போய் என்ன பேசினார், ஹிந்தியில் என்ன பேசினார், தமிழில் என்ன பேசினார், யாருக்கும் எதுவும் செய்யலை பெருசாக பாரதிய ஜனதா கட்சி. அதாவது மக்கள் சார்ந்த விஷயங்கள் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. பார்ப்போம். 4ஆம் தேதி வந்ததுக்கப்புறம், தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலையோட பிரச்சாரம் பண்ண அந்த இடம்லாம் இருக்குல்ல. இப்போ அமித்ஷா கடந்த காலத்தில் கர்நாடகத்தில் போய் பிரச்சாரம் பண்ணார், மோடியும் போனாங்க. இவங்க எந்தெந்த இடத்துலலாம் போனாங்களோ அந்தந்த இடத்துல தான் காங்கிரஸ் அதிகமாக ஜெயிச்சுது. அது தேர்தல் வந்ததுக்கப்புறம் அதை தனியாக பிரித்து எடுத்து மேய்ஞ்சி அது விமர்சனம்லாம் பண்ணாங்க. அதேமாதிரி இப்போ 4ஆம் தேதி தீர்ப்பு வரும்போது ஒருவேளை அவருக்கு சாதகமாக வந்ததுன்னா அப்போ அவரோட பிரச்சாரம் எடுபட்டு இருக்கு. இல்லை சாதகமாக வரலன்னா அப்போ நம்ம நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் துல்லியமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதில்கள்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.